அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 6th சோசியல் சயின்ஸில் 3rd டேர்மில் இருக்குது. அதுக்கப்புறம் 9th சோசியலில் இருக்குது. அதுக்கப்புறம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் மொத்தம் 3 பாடங்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவர்களில் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. ஓகேங்களா? உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு சப்போஸ் ஆப்ஷனே தெரியல அப்படின்னா கூட ரிப்பன் பிரபு போட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது ரிப்பன் பிரபு என்ன பண்ணுறாங்கன்னா 1882ஆம் ஆண்டு தீர்மானத்தின்படி மேற்கத்திய நாடுகளில் மக்களாட்சி முறையில் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டின் கால் இறுதியில் இந்த அமைப்பு புத்துயிர் பெற்றது. ஓகேங்களா? ஸோ நவீன உள்ளாட்சி அமைப்புக்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு. ஸோ அப்போ உள்ளாட்சி அமைப்புக்கான தீர்மானத்தை ரிப்பன் பிரபு எப்போ கொண்டு வந்தார் அப்படின்னா 1882. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு. அடுத்து 1918 உள்ளாட்சி முறையை பற்றிய தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது. உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன அப்படின்னு சொல்லி. ஸோ இது ரெண்டுமே ரெண்டுமே சரிதான். பட் ஆனால் கூற்று காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், உள்ளாட்சி முறை பற்றிய தீர்மானம் இந்திய அரசாங்கம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1918. ரிப்பன் பிரபு கொண்டு வந்தது 1882. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்யறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறை கொண்டு வந்த நோக்கம் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்வதற்காக. எப்போ இதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1918. ஸோ பஞ்சாயத்து ராஜ் பாருங்கள், 1959 2009 பொன்விழா ஆண்டு அக்டோபர் 2 1959. அக்டோபர் 2 யாருடைய பிறந்தநாள்? நம்ம மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள். ஸோ அவர் தான் பஞ்சாயத்து ராஜ் அதாவது அதிகாரம் கீழ்த்தட்டு மக்கள் இருந்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். பஞ்சாயத்து ராஜ் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவரும் மகாத்மா காந்தி தான். அதனுடைய தான் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி 1959 பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் எங்கள் ராஜஸ்தான் மாநிலம் நகரில் பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்தியாவை ஆள்வதில் இது ஒரு புரட்சிகரமான படியாகும். கிராமங்களில் முழுமையான வளர்ச்சி மற்றும் மக்களின் கைகளில் அதிகாரத்தை அளித்தல் என்ற நோக்குடன் இந்த பயணம் அன்று தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ? 1959 அக்டோபர் 2. ஸோ 2009 100 ஆண்டுகள் முடிவடைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் முறையை முதலில் நடைபெறுத்திய மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்தியாவின் முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது? மாநகராட்சி அப்படின்னா சென்னை. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் முதல் மாநகராட்சி திரும்ப அதே கொஷின் தான். இதில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 1688 லாஸ்ட் டைம் குரூப் 4 கேட்டாங்க. சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. 1688 மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு, முதல் மாநகராட்சி எந்த கொஸ்டின் கேட்டாலும் எது? சென்னை தான். ஓகேங்களா? அடுத்து எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்யத்தின் முறையின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா நம்ம பல்வந்தராய் மேத்தா குழு அறிக்கை தான் என்ன பண்ணுறாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜின் முறையின் மகா சாசனம். ஸோ இதில் பல்வந்தராய் மேத்தாய் குழு பார்த்திங்கன்னா 1957. ஸோ இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணிருப்பாங்க, அக்டோபர் 2 1959 ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அடிக்கல் நாட்டிருப்பாங்க. ஸோ 2 கோரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 3 அடுக்கு பஞ்சாயத்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை கொண்டு வராங்க. கிராம அளவில் கிராம ஊராட்சிகள், அது கிராம அளவில் நடக்கும் கிராம ஊராட்சிகள் நேரடி தேர்தல். அதே வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, வட்டார அளவில் ஜில்லா பரிசு, இதுக்கெல்லாம் என்ன தேர்தல் முறை இருக்கணும் அப்படின்னா மறைமுக தேர்தல் முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா பல்வந்தராய் மேத்தா குழுவினை பற்றிய சொற்றொடர்கள் பின்வருவொன்றில் எது சரியானவை? 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை ஏற்படுத்துதல் கரெக்டு. கிராம பஞ்சாயத்துக்களை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுப்பவர்களால் உருவாக்கப்படுதல் ரைட்டு. ஜில்லா பரிஷத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருத்தல் கூட. இதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது தவறானது. அப்போ 3ஆவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னது? வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத், இது ரெண்டுமே என்ன மறைமுக தேர்தலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ கூற்று 1, 2 சரியானது. குழுக்கள் அமைக்கப்பட்ட
ஆண்டோடு பொறுத்துக. பல்வந்தராய் மேத்தா குழு இப்போ தான் பார்த்தோம், முதல்ல உருவாக்கப்படுது. அது 1957. அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 1977. ஓகேங்களா. எல்எம் சிங்வி குழு பார்த்தோம் அப்படின்னா 1986. ஜிவிகே ராவ் குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1985. பின்வரும் நூற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 3, 4 மட்டும் தான் தவறாக. 3 என்ன சொல்லுது, எல்எம் சிங்வி குழு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும் என பரிந்துரை செய்தது. ஸோ இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 குழுக்குள்ளே எதுவுமே பரிந்துரை செஞ்சுருக்காது. ஓகேங்களா. ஒன்று வந்து 2 அடுக்கு முறையை பரிந்துரை செய்யும், அல்லது 3 அடுக்கு முறையை பரிந்துரை செய்யும், அல்லது 1 அடுக்கு முறையை பரிந்துரை செய்வாங்க. அவ்வளோதான ஒழிய மாவட்ட ஆட்சியர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த குழுவுமே பரிந்துரை செய்யாது. ஓகேங்களா. அதே ஜிவிகே ராவ் குழு நம்ம மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவியை நீக்குதல். ஸோ இதை பற்றி எதுவுமே அவங்க சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்காணப்படும் குழுக்களை அதன் அமைப்பு நோக்கத்துடன் பொறுத்துக. பஞ்சாயத்து ராஜ் குழு. எல்எம் சிங்வி குழு என்ன பண்ணுறாரு, பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர். எல்எம் சிங்வி குழு. ஜிவிகே ராவ் குழு என்ன பண்ணுறாங்க, கிராமப்புற மேம்பாட்டிற்கான நிர்வாக ஏற்பாடு. பல்வந்தராய் மேத்தா குழு என்ன பண்ணுறாங்க, சமூக அபிவிருத்தி திட்டம். அடுத்து வந்து அசோக் மேத்தா குழு புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துதல். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 73வது கூற்று 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. ரைட்டு. மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்கள் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. அடுத்து கூற்று என்றும் காரணம் எனவும் கொண்டு பின்வரும் சரியானது எது அப்படின்னா, ஸோ ரெண்டுமே ரைட்டு தான், எக்ஸ்ப்ளனேஷனும் சரியானது தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று 73வது சட்ட திருத்தம் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அடுத்து வந்து மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்கள் மூலம் அடுத்தட்டு மக்களை சென்றடையும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11th புக்கில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எல்லாமே சரியானது தான். உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் இது 73வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. 73வது உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் இது 73வது சட்ட திருத்தம். ஸோ இதில் வந்து எல்எம் சிங்வி குழு வந்து பார்த்திங்கன்னா 1986, 73, 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் 1992 வர்றதுக்கான காரணம் எது அப்படின்னா எல்எம் சிங்வி குழு. 73 மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் 92 சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊராட்சி மற்றும் நகராட்சி உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படுதல், நேரடி தேர்தலின் மூலம் அனைத்து அளவிலும் இடங்களை நிரப்புகின்றன. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு முயற்சிகளின் வகை 1992 ஆண்டு முந்தைய பல முயற்சிகளின் சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய அரசாங்கம் 73 மற்றும் 74வது சட்ட திருத்த மசோதாவை 1992 நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி இறுதியில் 1993ஆம் ஆண்டு இரு அவையிலும் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அறிமுகம் எப்போ 1992, நிறைவேற்றம் 1993. இந்த 73வது சட்ட திருத்தமும் 74வது சட்ட திருத்தமும் இந்திய அரசியலமைப்பு பகுதியில் 9வது பகுதி மற்றும் 9A 9 மற்றும் 9A இரு பகுதிகளை இணைத்து அதில் அரசியல் சட்டப்பிரிவுகள் 243லேருந்து 243 ZG வரைக்கும் சேர்த்துருக்காங்க. ஸோ நிறையா டைம் உள்ளாட்சி அமைப்பு சார்ந்த சட்டப்பிரிவுகள் என்னென்னலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. பகுதினா பார்த்தீங்கன்னா 9A பகுதி 243லேருந்து 243 ZG வரைக்கும் 73, 74வது சட்ட திருத்தம் 1992 வந்து 93 நிறைவேற்றுறாங்க. எல்எம் சிங்வி குழு 1986 இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்வதற்கான பரிந்துரையை கொடுக்குறாங்க. மாநகராட்சி என்பவை 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டது. பெருநகரங்கள் ஏற்படும் கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்கள் வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் மக்கள் இடப்பெயர்ச்சி ஒரு நகரத்தை ஒரு பெருநகரமாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராவதற்கான வயது பதங்க 21. ஸோ வந்து நாமளாக வந்து எம்எல்ஏ அந்த மாதிரி இருக்கணும்னா 25 வயது இருக்கணும். ஆனால் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராவதற்கான தகுதி வந்து 21 வயது. ஓகேங்களா. இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவரும். மாநகராட்சியின் முதல் குடிமகன் அப்படின்னா மாநகராட்சி மன்ற தலைவர், அதாவது மேயர் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து இந்திய அளவில் நம்ம குடியரசுத் தலைவர். யார் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது அப்படின்னா மாநில அரசாங்கம் தான் என்ன பண்ணுது. மாநகராட்சி ஆணையர்னால் யார், த ஸ்டேட் கவர்மெண்ட். மாநகராட்சி ஆணையர்னால் மேயர் தான். மேயரை யார் வந்து முனிசிபால் கமிஷனர் மாநில அரசாங்கம் தான் பணியமர்த்துறாங்க. ஓகே.
எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் மொத்தம் 29 பணிகள் இருக்குது. ஸோ அந்த பணிகள் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ விவசாயம் மற்றும் விவசாய பணிகள், நில மேம்பாடு, அப்படியே சமூக மேம்பாடு, காடுகள், கிராமத்துக்கு தேவையான ஊரக வசதி, குடிநீர் எல்லாமே இவங்க செய்யணும். ஓகேங்களா? 11வது அட்டவணை பிரிவு 243Gயில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 29 பணிகளை வந்து என்ன பண்ணணும், நம்ம கிராம பஞ்சாயத்தில் ஏற்படுத்தி கொடுக்கணும். பஞ்சாயத்து ராஜ் சட்ட சேர்க்கப்பட்டுள்ள பட்டியல் என்னது? பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்டுள்ள பட்டியல் என்னது? பஞ்சாயத்து ராஜ்னாவே ஸ்டேட் பட்டியல் தான், மத்திய பட்டியல் கிடையாது, மாநில பட்டியல் தான். நவம்பர் 26, 1949 இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலின் பகுதியில் 4 அமைந்துள்ள அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் விதி 40 என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த விதியின் கீழ்? விதி 40 கீழ். அது எங்கே இருக்குது? அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டின் கீழ் இருக்குது. அவை சுய ஆட்சியின் அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறன்களையும் வழங்க வேண்டும் என அரசியலமைப்பு பிரிவு 40 வந்து குறிப்பிடுது. அடுத்து, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு எது அப்படின்னா, மாநில தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலமைப்பில் 243C விதி வலியுறுத்துவது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பஞ்சாயத்து அமைப்பு. 243C எதை வலியுறுத்துவது? பஞ்சாயத்து அமைப்பு. கீழ்கண்டவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் SC மற்றும் ST இனத்தவருக்கு இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? 243D. ஓகேங்களா? SC ST இனத்தவருக்கு இடஒதுக்கீடு குறிப்பிடுவது பஞ்சாயத்து ராஜில் 243D. கீழ்வரும் அமைப்புகளின் சிறியதிலிருந்து பெரியதை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன? கிராம சபை. கிராம சபை கிடையாது, கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி மன்றம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிராம சபை கூட்டங்கள் வந்து வருஷத்தில் 4 முறை நடைபெறும். மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பண்ணுறோம்? கிராம சபை கூட்டத்துக்கு தலைமை தாங்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து கீழ்வரும் அமைப்புகளில் சிறியதுலேருந்து பெரிதாக வரிசைப்படுது. ஸோ அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளின் எண்ணிக்கை 12619. இது இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஊராட்சிகளின் எண்ணிக்கை 12619. ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12620 கிராம பஞ்சாயத்தும் 385 ஊராட்சி ஒன்றியம் 30 மாவட்ட பஞ்சாயத்தும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, மாவட்ட பஞ்சாயத்து இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 385 ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. அடுத்து வந்து இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது எது அப்படின்னா, பஞ்சாயத்து நிலையில் அல்லது அளவில். மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர். மாவட்ட மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார்? மாவட்ட ஆட்சியர். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, பாய்.